பாருங்க கறி கிளம்போதுறது பாருங்க. கறி வேண்டானுவா கறிக்கு பாருங்க இங்கே போய் ஏறி நிற்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ கொஞ்ச நாள் கறி கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டால் வேண்டாம் அலர்ஜி மாதிரி காதில் வேறு கொப்பளை வந்துடுது, அதனால கொடுக்கல. இங்கே பாருங்க பாருங்க என்ன ஆடுற பாருங்க. பாருங்க வேணும் கறி. எப்படி பார்க்குறா பாருங்க. இன்னும் அவனை விட்டு வெளியே வரமாட்டா. அவனை விட்டு வரமாட்டா. வாமா போகலாம் வா. சரி வாமா. நடமா போம்மா போ வெளியே போ. நீங்களே பார்த்துட்டிங்களா? இதுதான் அவ. இதுதான் அவ. இதுதான் அவ பாருங்க. கிச்சன் முடிவு செய்கிற வரைக்கும் இங்கே வெளியே வரமாட்டா. கிச்சன் பாருங்க கிச்சன் செய்கிற வரைக்கும் வரமாட்டா ஃப்ரெண்ட்ஸ். வேணுமா கறி? வேணுமாடி தங்க பிள்ளைக்கு? சரி கொடுத்துருவோம். குட்டி அலனே நீ கறி வேணுமாம்மா? ஆளு இங்கே பாரு. சரி ஆளாங்க சிக்கன் வேண்டாமாம்மா? சிக்கன் வேண்டாம். வேண்டாம் இல்லைம்மா சிக்கன் வேணுமா? என்ன கறி வேணுமா பிள்ளைக்கு? பால் முட்டை வேணுமா தயிர் வேணுமா? என்ன வேணும்? முட்டையே தயிரா இல்லை சாப்பாடா? என்ன வேலை கொடுத்தா உனக்கு அலனே? டீ குடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இவ டீ ரொம்ப குடிக்கிறா, சோம்பேறித்தனம் ஆயிடுது. அதே மாதிரி நொறுக்கு தீனி ரொம்ப சாப்பிட்றான். அது இது கண்டது போனது சாப்பிட்றால தவிர்த்து சாப்பாடு கவனிக்கிறது இல்லை. சாப்பாடு ஊட்டணும்னு நினச்சா ஒன்று கட்டில் கடியில் பூந்துடுறா, இல்லை சோபா கடியில் பூந்துடுறா. சொல்கிற பேச்சே கேட்கறது கிடையாது. நாங்கள் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்து சாப்பாடு சாப்பிட வச்சாதான் சாப்பிட்றா, இல்லைன்னா சாப்பிட்றது இல்லை. ஒரு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி பிணைஞ்சு அது வாயில் அப்படியே போடணும், போட்டாதான் சாப்பிட்றான். இவளையே ஒரு நாளெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதே வேலையாக வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஏதாவது பேசினா தெரியாத மாதிரி படுத்துக்குவா. அந்த ஒரு குடுப்பா பாருங்க, ஒரு போஸ்ட் குடுப்பா பாருங்க எப்படின்னு பாருங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருப்பான். சரியான கிரிமினலுங்க பார்க்கறதுல எப்படி இருப்பா. ஆனா இவ்வளவும் புரியாமலாம் இல்லை. ஆளனே இங்க பாரு. கறி வேண்டாம் தானே? சரி பாப்பா சிக்கன் வாங்கிட்டு நான் போய் நீ எந்திரி போயிட்டு வரட்டு. அம்மா பாய். அலு நீ சிக்கன் வேணாமா? அலு பாரு எப்படி நடிக்கிறா பாருங்க. அலு எப்படி நடிக்கிறான்னு பிரபனா இல்லைன்னு சோகமா எப்படி நடிக்கிறா பாருங்க. நடிப்பு சார் நடிப்பு. எவ்வளோ நடிப்புக்கிற பாருங்க. எனக்கு தெரியாது அவளுக்கு. இப்ப நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது. சாப்பாடு டைமுக்கு தெரியும். அவனை வாக்கிங் கூட்டிட்டு போய் சொல்றப்ப எனக்கு தெரியும். ஆனா இப்ப யாருன்னு எனக்கு தெரியாது. முழிச்சுட்டே தான் நினைக்கிற. அவளுக்கு காது கேட்குதா கேட்கலையா? நான் கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே ஏன்னு திரும்பி பாக்குறாளே. என்ன இது லுக்கு? சரிண்ணா பேச்சம்பளம் இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? பக்கெட்டுக்குள்ள இருக்கா? போய் எடுத்துட்டு. உனக்கு பேச்சம்பளம் வேணாமாலு? சீரகம் பாரு நடிப்பு எப்படி முறைக்கிறா பாருங்க. விட்டு அடிச்சிருவா. சரியான திரும்பிட்டா. எப்படி முறைச்சிட்டு எப்படி திரும்புறா பாருங்க. இங்க பாருங்க. இல்ல எப்படி முறைக்கிற? எப்படி முறைக்கிற? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? அம்மா முறைக்க சொல்லி? ஐயோ ஐயோ கண்டுக்காத மாதிரி நடிக்கிறா பாருங்க. நான் பேசுறது வேற யாரையோ கூப்பிடுற மாதிரி அவ நினைச்சிட்டு இருக்கிறா. ஆனா நான் பேசுறது அவகிட்ட தான் அவளுக்கு தெரியல பாருங்க. சரி அவ வேண்டாம் எப்படி பாக்குறா பாருங்க. அவ நம்மள வேண்டான்ட்டா விட்டுடு. அந்த அப்புறம் மைக்கில் கறி எட்டு வருவானல்ல, அது வேற யாருக்காவது கொடுத்துட்டு வந்துருச்சு. எதுக்கு சோத்தை கொடுத்துட்டு? உனக்கு வேண்டாம் இல்லை சோறு நீ பாரு. பார்த்துக்கடி மதிக்கிறாளானே. சரி வேண்டாம். அவளுக்கு சிக்கன் வேண்டாமா? விட்டுருங்க. வேண்டாம்ல. சரி அம்மா நான் போயிட்டு வரேன். பாய்.
ஏய், அச்சோ. நீங்க முத்தம் வாங்காதீங்க ஆண்டி, அவ நடிக்கிறா. சரி சரி, நெடிப்பு பாருங்க. முத்தம் கொடுக்குறாளா? இப்ப நெடிச்சு போட்டு முத்தம் கொடுக்குறாளா பாத்துக்கீங்க. சரி நீ போ, நீ வேண்டாம் போ. நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு சரி சரி சரி, உனக்குதான் கறி, உனக்குதான். வா வா, இங்க வா, 2 பேரும் உட்காந்துக்கோ. வா இங்க வா, கறி உனக்குதான். வா. அவ்வளோ பாத்தீங்களா? அவ புத்தி காட்டுறா பாத்தீங்களா? அவ்வளோ நெடிப்பு, அவ்வளோ நெடிப்பு. லேஸ்பட்ட வேலைங்க. முத்தம் கொடுத்தா நம்ம சமாதானம் ஆயிடும். சிக்கன் என்னதான் கத்துறா உனக்கு? சிக்கன் மைக்கில் வாங்க, கொண்டு போய் கொடுத்துரு பாப்பா. வேண்டாம், மைக்கில் வந்தா சிக்கன் கொடுத்துடலாம், கொண்டு போய் கொடுத்துரு. சரி அப்ப வரியா நீயே போ. காது வலிக்கிறாலும், காது ரொம்ப வலிக்குது. கம்முனு நம்ம ஆட்டோ சொல்லிக்கிறோம் வைக்கல. சரி பாப்பா, அந்த காதுக்கு மருந்து. பாப்பா அந்த காதுக்கு மருந்து சொல்லி வச்சுக்கிற மாதிரி மருந்து. காதுக்கு மருந்து எடுக்க வாளா? மருந்து இது நான் மருந்து எடுத்து ஓடிட்டான் டியூல. அந்த காதுக்கு மருந்து, மருந்து எடுக்காது. இங்க மருந்து உள்ள போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க, இது ஒண்ணுக்குதான் அவன் கட்டுப்படுவா. மருந்து ஒண்ணுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாளே தவிர மற்றது கட்டுப்பட மாட்டா. பார்த்துக்கங்க, வச்சிருங்க. சும்மா ஏதோ ஒரு பாட்டில் வச்சிருவான். சும்மா வச்சிருவான். சும்மா வைக்கிறதாக பயப்படுத்துறதுன்னா வரமாட்டா. பாருங்க, மருந்துக்கு மட்டும்தான் பயம். ஹலோ சரி வா எடுத்துடுற வா. சரி இது வேண்டாம் வா. பயம் வேற எதுக்கு? சரி நான் எடுத்துட்டேங்க வா. சரி வா வெளியே வா. இவளை கட்டுப்படுத்தணும்னு மருந்து டப்பா தான் வேணும், இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். மருந்துன்னு சொன்னா மட்டும்தான் மேடம் போவாங்க, எல்லாரும் போக மாட்டாங்க. இது ஒரு வேலை. இது எப்படி போய் உள்ள பூந்துருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் எல்லாம் வேலையும் செய்வா ஃப்ரெண்ட்ஸ். விட்டா எங்கேயே வித்து போட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. புது நண்பர்கள் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.